Hi sis, I came here with a success story and அதுக்கு முன்னாடி love you sis, love you so much and thanks a lot. ஆக்சுவலி என்னன்னா நான் ஒரு ஐடி ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. லாஸ்ட் ஏப்ரலில் ஃபைல் பண்ணது, செப்டம்பர் மந்த்து அந்த மாதிரி வந்துடும் எப்போவுமே. பட் ஆனால் இந்த செப்டம்பர் மந்த் வரவே இல்லை. அந்த அக்டோபரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு வச்சோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கடன் ஆயிடுச்சா. ஸோ அந்த ஐடி அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோம். அந்த ஐடி அமௌண்ட் வந்துச்சுன்னா இந்த கடனை டேலி ஆகிக்கிறோம் அப்படின்னு நம்பி தான் இருந்தோம். பட் ஆனால் அது வரவே இல்லை. டிசம்பர் ஆச்சு, ஜனவரி ஆச்சு, பிப்ரவரி ஆச்சு, வரவே இல்லை. சரி, இன்னொரு ஆடிட்டர்கிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் கட்டுற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன் வர மாதிரி இருக்காதுன்ட்டாங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போவுமே ஒரு ஃபேமிலி ஆடிட்டர் தான் பார்ப்பாங்க. இந்த தடவை வேறு ஆள்கிட்ட போனால் அவங்க எக்ஸ்ட்ரா கட்டணுன்ட்டாங்க. அப்படின்னு எகைன் என்ன பண்ணேன், திரும்பவும் ஃபேமிலி ஆடிட்டர்கிட்டே போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டோம். சரி, அந்த ஃபங்க்ஷன் வாங்கின கடன் என்ன பண்ணோம், அதை அடைக்கணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணோம், நகையை கொண்டு போய் வச்சு 2 lakhs வச்சு அந்த கடன் அடைச்சிட்டோம். அந்த கோல்டு வந்து நான் பேங்க்லேருந்து எடுக்கணும்னா எனக்கு 2 lakhs வேணும். தென் இந்த அமௌண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோமா. அட் த சேம் டைம் நான் அந்த கிளாஸும் அட்டென்ட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் 15 days வந்து நீங்கள் சொல்லி கொடுத்த மணி அட்ராக்ஷன் எல்லாமே பண்ணோம். 369 எல்லாமே எழுதினேன். பட் ஆனால் அதில் என்ன பண்ணேன்னா ஓவர் ப்ரெஷரைஸ்ட் பண்ணேன். எனக்கு வித்தின் 1 weekல வேணும், வித்தின் 2 daysல வேணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணனாலேயோ என்னமோ தெரில, எனக்கு அப்போ எதுவுமே கிடைக்கல. தென் ஒரு 15 daysக்கு அப்புறமா தான் என்ன சொன்னீங்க, ரொம்ப ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. ஸோ லெட் இட் கோ அண்ட் சரண்டர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ லெட் இட் கோ சரண்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி எப்படியோ வரும், நமக்கு எதுக்கு நம்ம இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நானும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோவா நம்ம அதை பற்றி நான் யோசிக்கிறதில்ல. இப்போ ஒரு 2 days பேக் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், மேம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு, இன் ப்ராக்ரஸ் அதுலேருந்து அண்டர் ப்ராக்ரஸ் வந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன். நீங்களும் அப்போ என்ன சொன்னீங்க, ஹோப் நோ போட்டு சொல்லிட்டே இருங்க வந்துடும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ நேற்று ஈவினிங் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் போல அமௌண்ட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு கூட நான் கேட்கல, ஐடி அமௌண்ட்டா அப்படின்னு தான் கேட்டேன். அவரும் ஷாக் ஆகிட்டார். சரி அப்படின்னு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரா. நான் வந்து 1,50,000 அப்படின்னேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருமே 1 lakh இல்லை 1,20,000 அவ்வளோதான் வரும்னாரு. ஆனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது 1,50,000. ஸோ அவர் கேட்கும்போது 1,50,000 வந்திருக்கும் அப்படின்னு. இல்லையே அவங்க கம்மியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. சரி இல்லை 1,50,000 கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொல்லி மொபைலை பார்த்தா 1,55,000 வந்திருக்கு. நான் கேட்டதோட 5,000 எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஸோ இது வெரி ஹாப்பி. நேற்று செம்ம ஹாப்பி அதை காட்டும் போது. எத்தனை நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தான் சிஸ் நான் தேங்க்ஸ் சொன்னேன். அவ்வளோ ஹாப்பி. நேற்று நைட்டே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது, எனக்கு டைம் சுச்சுவேஷன் நேற்று சரியில்லை. ஸோ இப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணுறேன். ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் எல்லாம்.